அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவ் ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தனுவாஸ் 2025-26 அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் லேட்டஸ்ட் அப்டேட்டு, அதோட இந்த தேர்ட் ரவுண்டு அப்படின்னு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி கலந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம், ப்ளஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், சில அறிவுரைகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்ப்போம் அந்த வீடியோவில். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். இப்போ என்னென்னா தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு பிபிஎஸ்ஜிஹெச்சுக்கு. அதில் 2 கேட்டகரி. ஒன்று அகாடமிக் இன்டர்னல் மீன்ஸ் ஏற்கனவே அட்மிஷன் போட்டிருப்பீங்க. இன்டர்னல் அதாவது அப்கிரேடு கேட்டிருக்கலாம். அப்கிரேடு கேட்டவங்களுக்கான ப்ராசஸ் நடக்கிறது தான் இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட்டு. அது இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்கும் வேகன்சிக்கு தகுந்த மாதிரி. அகாடமிக்ன்றது அடுத்த ரவுண்டு வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ், அவங்கள கூப்பிட்றது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு. இது 2 ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு லாகின் பண்ணணும். நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க 20ஆம் தேதி, நாளைக்கோட முடிகிறது. அதனால் நாளைக்கு, அதுவும் காலையில் 8 மணிக்கு. ஸோ இம்மிடியேட்டாக இந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, இதில் எப்படி கலந்துக்கலாம் அதுதான் தேவைங்க. தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சொல்லியிருக்கிறது. கவுன்சிலிங் ஷெட்யூலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதாங்க முக்கியம். யாரெல்லாம் கலந்துக்கலாம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் நிறைய பேர் இந்த தனுவாஸ் இப்போ தேர்ட் ரவுண்டு முடிச்சு, அப்புறம் 4th ரவுண்டு வருமா சார், 5th ரவுண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வேக்கன்சி பொறுத்து தான் சொல்ல முடியும். வேக்கன்சி இருந்தால் அடுத்தடுத்த ரவுண்டு வரும். ஓகேங்களா? சரி, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரைகள் என்ன சொல்லிருக்க பாருங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ், பிபிஎஸ்சி மட்டும்தான் கேம்பஸ் சேஞ்சுன்னு வரும். காரணம் என்னென்னா அதில் 7 காலேஜஸ் இருக்குது. 7 காலேஜ் ஏதோ ஒரு கேம்பஸ் மாறலாம், அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் மட்டும்தான். அதுவும் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்தது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், பதிவு பண்ணலான்னா இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி டிஸ்பிளேட் இன் த தனுவாஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்திருக்கும். அதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸ் என்ன, இந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆர் பார்ட்டிசிபேஷன். இதுதான். ஒன்ஸ் உங்களுக்கு மெயிலில் ஏதாவது எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் கலந்துக்கலாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கில். வித்து அந்த டேட்டு டைமுக்குள்ளார ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டேட்டு டைமுக்குள்ளே முடிச்சாகணும் இருக்குது. அடுத்ததாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுனால கேரண்டின்னு சொல்லுது. அட்மிஷன் கேரண்டி. நீங்கள் செலெக்ஷன் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு உடனே உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியாது. கேரண்டி கிடையாது. அது வேக்கன்சி பொறுத்து ரிசர்வேஷன் சிஸ்டம், மார்க்கு எல்லாம் பார்ப்பாங்க இருக்குது. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன் ஓடிட்டுருக்கிறது. ப்ரிஃபரன்ஸ் 2 டைப்புன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று கேம்பஸ் சேஞ்சு, அது பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு. அண்டு கோர்ஸு சேஞ்சஸ்ஸு, அது பிடெக் கோர்சஸ். ஏன்னா பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது, ஃபுட்டு, டைரி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி. அது கோர்ஸு சேஞ்சஸ்ஸு. சரி, நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக எதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கை பாருங்களேன். பிள்ளைங்கள 7 காலேஜஸ் இருக்குது. இதுதான் கேம்பஸ் சேஞ்சுன்றது. இப்போ உங்களுக்கு 5வது காலேஜ் கிடச்சிருக்கு அலாட்மெண்ட்டில். ஸோ ஆன்லைன் இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா மேலே உள்ள 4வது காலேஜ் வேக்கன்சி இருந்தால் அங்கே வரும். வேக்கன்சி அந்த 4வது காலேஜ் 3வது காலேஜில் வேக்கன்சி இருந்தால் மேலே தான் போகுமே தவிர கீழே வராது இந்த ரவுண்டில். அப்புறம் அலாட்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும், ப்ளஸ் வெப்சைட்லேயும் போடுவாங்க. ரிப்போர்ட்டிங் இன்-பர்சன் தான். ரிப்போர்ட்டிங் மீன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும். ஏற்கனவே அலாட்மெண்ட் பண்ணவங்க போக தேவையில்லை. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுதோ அந்த டைமில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சார், ரிப்போர்ட்டிங் டைம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.